கிரேஸ்வெல் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்ம யோசிக்க போகின்ற வேறு யாரையும் பற்றி இல்லை, நம்மை பற்றி தான். நம்மளை ஒவ்வொருத்தரையும் பற்றி தான் இன்றைக்கி யோசிக்க போகிறேன். இன்றைக்கு எந்த திருவிழா? அனைத்து புனிதர்களின் திருவிழா. நாளைக்கு என்ன திருவிழா? மரித்த ஆத்மாக்களின் திருவிழா. இந்த ரெண்டு திருவிழாவுக்கும் ஏதாவது நம்மட வாழ்க்கையுமாயிட்டு சம்பந்தம் இருக்கா? இருக்குதா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். இருந்தா புனிதர்கள் நம்ம ஒவ்வொருத்தர் இருந்தால் அது இறப்பும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த ரெண்டு விழாவும் நமக்கு சொல்லித்தருகிறது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இறப்பு இருக்கு. இறந்ததற்கு பிறகு எங்கே போனோம்? உங்களோட ஆசை என்ன? மோட்சத்துக்கு போனோம், கடவுள் கூட போய் விண்ணக வீட்டில் வாழணும். எப்படி வாழ முடியும்? இங்கே நம்ம இந்த பூமியில் வாழற மாதிரி அங்கே போனால் வாழ முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? என்னாச்சு? என்ன முடியாது? அதுக்கு காரணம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. இப்படி நம்மள இது ஒரு வாழ்க்கைதா, அங்கே போகும்பொழுது இதே வாழ்க்கைதா, அப்போ அங்கே போகும்பொழுது வாழ முடியாதுன்னு சொல்கிற. அப்போ அதுக்கு ரீசன், காரணம் என்ன? பாவம் செய்யாமல் இருக்கணும். அண்ணா, இங்கே எல்லாரும் பாவம் செய்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பாவம் நம்மளோட வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இங்கிருந்து கடவுள்கிட்டே போகும் பொழுது, விண்ணக வீட்டில் போகும் பொழுது அங்கே பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அதுதான் இந்த ஒரு உலகத்துக்கும் அந்த ஒரு உலகத்துக்கும் வித்தியாசம். அதனால் இங்கிருந்து அங்கே போகும் பொழுது நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கணும்? இங்கே நம்மளோட வாழ்க்கையில் பாவங்கள் இருக்குது, அங்கே போகும் பொழுது பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவங்கள் இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியாது. ஆனால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்துட்ட கடவுள பிள்ளைகள் தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நரகத்தில் போகும் கடவுள் விரும்புமா? இல்லை. இப்போ நம்ம முடிவெடுத்துட்டேன், நான் நரகத்திலே தான் போவேன். அப்படி இருந்தால் எங்கே போவேன்? நரகத்தில் தான் போவேன். ஆனால் எனக்கு விருப்பம் இருக்க கடவுள் கூட விண்ணகத்தில் போனோம். ஆனால் அதுக்கு தடையாயிட்டு கொஞ்சம் பாவங்கள், குறைகள், அதனுடைய எல்லாம் என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த நம்மளோட வாழ்க்கை, நம்ம அந்த கடவுள்கிட்ட போகிறதுக்கு என்ன வழி இருக்கு? பாவ சங்கீர்த்தனம். பூமியில் இருக்கும் பொழுது பாவம் செய்யலாம், இல்லை பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம். இருந்ததுக்கு பிறகு பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன நடக்கும்? எங்க? உத்தரிக்கிற ஸ்தலத்திலே போகும். கண்டிப்பாக உத்தரிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அதுக்கு நம்பிக்கை இருக்குதா? இல்லையா? இருக்கு. ஆமாம், நாங்கள் அப்படி நம்பிக்கை இருக்கு. அதனால கடவுள்கிட்ட போகும் பொழுது, கடவுள் கூட விண்ணக வீட்டில் வாழ்றதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் பாவங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் பூமியில் வாழும்பொழுது பாவங்கள் இருக்குது, ஒரு குறைகள் இருக்குது, கரைகள் இருக்குது. அது கழுவி களையிறதுக்கான ஒரு உத்தரிக்கிற ஸ்தலம், ஒரு சுத்தம் செய்கிற ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம். சிசிசி கத்தோலிக்கா கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அதில் நமக்கு சொல்லித்தருகிறது இப்படி தான். கடவுளோடு சேர்ந்து கடவுளுடைய கிருபையில் வாழ்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கூட விண்ணகத்தில் வாழ முடியும். கடவுள் கூட வாழணும் ஒரு விருப்பம் இருந்தால், கடவுளுடைய கிருபை இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் கூட வாழ எல்லாருக்கும் முடியும். எல்லாருக்கும் முடியுமா? நம்பிக்கை இருக்குதா? அதனால தான் பூமியில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குறைகள், சில பாவத்தினுடைய கரைகள் இருக்கு. அதனால இறந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு சுத்திகரிப்புக்கு அல்லது தூய்மையாக்கல் படுவதற்கு உட்படுவார்கள். அதுக்கப்புறம்தான் கடவுள் கூட கடவுள் கூட வாழ்வதற்கு விண்ணக வீட்டில் விடுவார். இதுக்கு திருச்சபை தருகின்ற பேரு தான் உத்தரிக்கிற ஸ்தலம். அதுதான் நம்ம கொஞ்சம் நேரம் யோசிக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில்
உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு என்ன இடம் இருக்குது, அதுதான் இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் யோசிக்க போகிறோம். നമ്മുടെ வாழ்க்கை பற்றி നമ്മുടെ எல்லாருக்கும் தேவையான ஒரு இடம் தான் உத்தரிக்கிற ஸ்தலம். இங்கிருந்து விண்டலுக வீட்டு போகும்பொழுது கண்டிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கும். നമ്മുടെ வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் பரிகாரம் செய்த பிறகு அல்லனா அந்த பாவங்கள் எடுத்து மாற்றியதுக்கு பிறகு தான் உத்தரிக்கிற ஸ்தலம் கடவுள் கூட வாழ முடியும். அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாக்கப்படுறது? எப்படி? சோப்பு போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைக்கிற மாதிரியா? அல்ல, அப்புறம் எப்படி அங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் சுத்தம் செய்யப்படுகிறது அல்லது தூய்மையாக்கப்படுறது? எப்படி? ஒன்றுமே புரியலை. ஆமாம், அவருக்காக ஜெபம் பண்ண. ஓகே, அப்போ அங்கே எப்படி இருக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அந்த தூய்மையாக்கின ப்ராசஸ்ஸு? அங்கே போய் ஓகே உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்குது, அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு நம்மளை வெயிட்டிங் பஸ்ஸுக்கு இல்லைன்னா ட்ரெயினுக்கெல்லாம் வெயிட்டிங் பண்ணுற போல் வெயிட்டிங் பண்ணி வெயிட்டிங்கில் இருந்தால் போதுமா? இங்கிருந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் போகும் பொழுது உள்ளே போக முடியும். அப்படி ஒரு இடமா? இல்லை, கண்டிப்பாக அங்கே அந்த இடத்துல ஒரு தூய்மையாக்குறதுக்கு கண்டிப்பாக வேதனை தான். வேதனை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வேதனைக்கு அந்த கம்மியாக்குறதுக்கு அந்த ஒரு ஆத்மாவுக்கு இந்த பூமியிலேருந்து இறந்த பிறகு அங்கே போகும் பொழுது எதுவும் செய்ய முடியாது. அதனால புனித அகஸ்டின் சொல்லுவார், இந்த வேதனையின் கொடுமை எவ்வளவு என்றால் ஒரு நிமிஷம் இந்த பயங்கரமான நெருப்பில் இருப்பது 100 ஆண்டு காலம் இந்த நெருப்பில் இருப்பது போல இருக்கும். நமக்கு இந்த பூமியிலே நெருப்பில் ஒரு நிமிஷம் உட்கார முடியுமா? முடியாது. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஒரு 100 ஆண்டு காலம் போல இருக்கும். அப்படி இருந்தால் அந்த வேதனை எவ்வளோ இருக்கும்? அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் போகும்பொழுது ஒரு 100 ஆண்டு காலம் போன மாதிரி இருக்கும் அங்கே போய் வேதனைகள் அந்த துன்பத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் இது ஒரு தண்டனையா? ஆமாம், அது தண்டனையா? கடவுள் தண்டனையா? இல்லை, இது ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் தான். அதனால் இது தண்டனை இல்லை. தண்டனை சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களுக்கு ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆனால் இது தண்டனை இல்லை, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற ஒரு இடம். அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம். இந்த காலத்திலே எவ்வளோ காலம் இருக்கணும்? இப்போ நான் போனால் எவ்வளோ காலம் இருக்கணும்? நீங்கள் போனால் எவ்வளோ காலம் இருக்கணும்? 2 பேருக்கும் ஒரே காலமாக இருக்கும். இப்போ நான் பூமியில் ஒரு 30 வருஷம் வாழ்ந்துட்டு, நீங்களும் ஒரு 30 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே வாழ்ந்துட்டு அப்போ அவங்க போகும்பொழுதும் ஓகே 30 வருஷத்துக்கு எல்லாம் கணக்கு கூட்டி கடவுள் சொன்னாங்க ஒரு 100 தினங்கள் 100 நாள் அங்கே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கணும். உங்களுக்கு 100 நாள் இருக்குமா? இல்லை, எல்லாருக்கும் அந்த ஒரு நேரம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்? பாவங்களுக்கு ஏற்ப. அதனால்தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எவ்வளோ காலம் அந்த தூய்மை ஆக்குறதுக்கு எடுக்கிறதோ அவ்வளோ காலம்தான் அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கணும். அதுக்கு சில ஒரு 4 காரியங்கள் இருக்கு. முதலாவதாக நம்ம இந்த பூமியிலே செய்கின்ற தவறுகளுடைய எண்ணிக்கை. எவ்வளோ பாவம் செய்கிறோமோ அவ்வளோ காலம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். எவ்வளோ கம்மியாக பாவம் செய்கிறதோ அவ்வளோ கம்மியாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். அதனால் நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும்? பாவம் செய்யக்கூடாது. செய்யாது இருந்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கவே வேண்டாம். டைரெக்டாக விண்ணக வீட்டில் போயிடலாம். அதனால பாவம் செய்யக்கூடாது. 2வது, எதிர் குற்றம் செஞ்சாலும் அதனுடைய நோக்கம், அதில் ஏற்பட்ட பாதுகாப்புகளுடைய அளவு, பாதிப்புகளுடைய அளவு. ஒரு குற்றம் செஞ்சால் அதனுடைய நோக்கம், அந்த குற்றத்தினுடைய பாதிப்பினுடைய அளவு. இப்போ நான் தெரிஞ்சு பாஸ் செய்கிறேன், நான் போய் ஓகே என்ன ஒருத்தரை கொண்டுட்டு வரேன், அது போய் ஒருத்தர் போய் அவரை கொல்ல வர்றாங்க, அதனால நான் போய் அவரை அந்த ஒரு அங்கிருந்து வர இடையில என்கிட்ட ரட்சப்பட்டு வர இடையில அவரை கொல்லிட்டு வர்றாங்க. இதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல?
ஒருத்தருடைய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கொல்லுறதும் அந்த ஒரு நோக்கத்தோடு போய் கொல்லுறதும் வித்தியாசம் இருக்கும். ரெண்டு கொலைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன் ஒன்றுக்கு அந்த ஒரு இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால அந்த ரெண்டு இதுக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது தெரிஞ்சு செய்கிறதும் தெரியாத செய்கிறதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே பாவமாக இருந்துக்கலாம், ஆனால் அதனுடைய நோக்கம் எவ்வளோ இருக்குது, அதனுடைய பாதிப்பு எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஏற்ப இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறதுக்கு அந்த பாவத்தினுடைய ஆழம் ஏறுந்த அளவுக்கு நம்முடைய உத்தரிப்பு ஸ்தலத்தில் அந்த நேரமும் கூடும். அப்புறம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவத்திற்காக அனுபவித்த தண்டனை மற்றும் செய்த பாவ பரிகாரங்கள், அதனாலே என்ன நடக்கும்? நேரம் கூடுமா குறையுமா? குறையும். காரணம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் இந்த பூமியிலே செஞ்சாங்க, அதுக்கு தண்டனை வாங்கிட்டுச்சுன்னா அந்த ஒரு தண்டனைக்கு அந்த ஒரு நேரத்துக்கு நேரம் வித்தியாசம் வரும். நாலாவது, இறந்ததுக்கு பிறகு இறந்த ஆத்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறது. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கின்ற ஜெபங்கள், பூசைகள், எல்லாம் மற்ற நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறதுக்கான நேரம் கம்மி பண்ணும். அதனாலே ஒவ்வொரு ஆத்மாவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறதுக்கு நேரத்துக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே நேரம் இருக்காது. பாவங்களுடைய பாதிப்பு, நோக்கம், எண்ணிக்கை, அப்புறம் இந்த பூமியில் எவ்வளோ அந்த ஆத்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறோ அவ்வளோ அந்த நேரம் கம்மியாகும். அதனாலே இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி வாழணும்? பாவம் செய்யாத வாழணும், தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடாது, அப்புறம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும், பாப சங்கீர்த்தனம் பண்ணணும், அப்புறம் அப்புறம் நாலாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்க? ஆத்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கணும். நமக்கு மட்டுமல்ல, மற்ற ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒருவருத்துக்கு தான் அவங்களுக்காக பரிகாரம் செய்ய முடியும். ஆத்மாவை அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு தான் செய்ய முடியும். அவங்களுக்கு அங்கே நேரடியாக எதுவுமே செய்ய முடியாது. அவங்க இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு தான் அந்த ஒரு இடத்துல போயிருக்கிறாரு. அதனால அங்கே போகும்பொழுது அவர்களுக்காக பரிகாரம் செய்கிறதுக்கு முடியாது. அந்த வேதனையில் இருக்கிறது மட்டும்தான் முடியும். அதனால இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறவர்கள் என்னெல்லாம் செய்யணும்? ஒன்று, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ரெண்டு, அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கணும். இந்த பழக்கம் எப்போ இதிலிருந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பழக்கம் திருச்சபையில் எங்கேயாவது வாசிச்சிருக்கலாம்? பைபிளில் எங்கேயும் பார்க்கலையா? மக்கபேயருடைய 2வது புத்தகம் 12ஆம் அத்தியாயம் அதிகாரம் 43ஆம் திருவசனம். மக்கபேயருடைய 2வது புத்தகம் 12ஆம் அதிகாரம் 43வது திருவசனம். பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டனர். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதே எதிர்பார்த்திருப்பதில்லை என்றால் அவர் இருந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றவும் மடமையும் ஆகும். அதனால அன்னையிலிருந்தே இறந்த ஆத்மாக்களுக்கான ஜெபம் இருக்குது, பலி ஒப்பு கொடுக்கிறது இருக்குது. அடுத்தது 3வதாக அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? 2 ஜெபிக்கணும், 2 பூசை ஒப்பு கொடுக்கணும். 3வதாக அவர்களுக்காக நோன்பு இருக்கலாம், நோன்பு இருக்க முடியும். நம்ம இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சின்ன சின்ன பரிகாரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் செய்கின்ற பரிகாரங்கள் வழியாக, நோன்பு இருக்கிறது வழியாக, அவர்களுக்காக அந்த நோன்பு ஒப்பு கொடுக்கறது வழியாக பரிகாரம், அவங்களோட பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியும். நான்காவதாக என்ன செய்ய முடியும்?
நம்ம என்னெல்லாம் செஞ்சாலும், நம்முடைய என்ன இறை செயல்களை என்னெல்லாம் செஞ்சாலும் அது அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கறது வழி அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியும், அவங்களுடைய வேதனைக்கு பரிகாரம் செய்ய முடியும். அதனால் இறந்த ஆன்மாக்களுடைய பாவங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் பரிகாரம் செய்ய முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? இந்த உயிரோடு இருக்கிற ஒரு இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்தருக்கு ஒரு புனிதர் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புனிதர் தான். போன மாதம்தான் அந்த புனிதையிடே ஒரு அந்த குழந்தையிடே அந்த புனிதரிடே திருவிழா கொண்டாடியதாகும். யார் இது? ஆமாம், யார்? சத்தமாக சொல்லுங்க. குழந்தை தெரேசா. அவர் எப்படி வாழ்ந்தார்? எப்படி வாழ்ந்தார்? யார் அவர்? தெரியலையா? அவர் வெளியிலே எதுவும் செய்யலை, எப்போவுமே படுக்கையில் தான் இருந்தார். நிறைய வேதனைகளும் துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருந்தார். ஆனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்தார். அதனால நிறைய ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு போயிட்டார். அதனால நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சாலும், இப்போ வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருக்க, பெருக்கிட்டு இருக்க, அதில் இந்த துணி துவைச்சிட்டு இருக்க, என்ன செஞ்சாலும் என்ன செய்யலாம்? ஒப்பு கொடுக்கலாம். ஆன்மா இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கலாம். அது வழி ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு போவாங்க. இப்படி மோட்சத்துக்கு ஆன்மாக்களுக்கு போகிறதுக்கு நம்ம உதவி செஞ்சால் அவர்கள் என்ன செய்வார்? நமக்காக பரிந்து பேசுவார். மற்ற புனிதர்களை போல இவங்களுக்கு அவ்வளோ பரிந்து பேசுறதுக்கு இல்லைனாலும் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால நமக்காக ஜெபிப்பாங்க, நமக்காக உதவி செய்வாங்க. நம்முடைய தேவைகளில் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து நமக்கான கிருபைகள் ஆண்டவரிடமிருந்து வாங்கி தருவார். அதனாலே கண்டிப்பாக நமக்கு யோசித்து பார்ப்போம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த பூமியில் வாழும் பொழுது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் നമ്മളെല്ലാവരും இந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக போகும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கண்டிப்பாக இந்த பூமியில் வாழும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம், சின்ன சின்ன கரைகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அதனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்திலே போகணும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போகும் பொழுது அதுக்காக நம்ம இப்போவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுனா அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இதில் வேதனை கம்மி பண்ணலாம். நேரடியாக ஆண்டவர்கிட்டே போகலாம். இடையில இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நிறைய காலம் இருக்க வேண்டி வராது. அப்படி டைரெக்டாக போகிறதுக்கு நிறைய புனிதர்கள் அப்படி தான் போவாங்க. புனிதர வாழ்க்கை இங்கே வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர்களை இந்த இங்கேருந்து டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போவாங்க. இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போக மாட்டார். அப்படி நமக்கு போகிறதுக்கு ஈஸியான வழிகள்: ஒன்று, பாவம் செய்யக்கூடாது; ரெண்டு, பாவ சங்கீதனை செய்யணும், தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடாது; மூன்று என்ன? ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்முடைய எல்லா செயல்களும் ஒப்பு கொடுக்கணும், ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கணும். அதனால் நாளைக்கு எல்லா ஆன்மாக்களுடைய விழாவை கொண்டாடும் பொழுது நமக்கு ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இருந்த எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நிலையான இளைப்பாறுதலை ஆண்டவரே இருந்தவருக்கு அளித்தருளும். முடிவில்லா ஒளி அவர் மேல் எழுதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்திரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.